வந்தால் அது அடுத்து எழுதி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து கொட்டாய் விட்டுக்கலாம். லைன் போடு. இல்லை ஃபோட்டோலாம் எடுக்கல, லைட்லேயே நடிச்சிட்ருக்கேன். எழுது. ஆமாம். லைட் வேணாம். சரி லைட் வேண்டாம். ஓகே. இந்த புக்கு மட்டும் அடிக்கல. நீ எழுது. மேலே பாருங்க, இங்கே பாரு. அது எஃபோடே நிற்கிது. கீழே ஒரு லைன் போட்டால் தான் இ. இ ஃபார் ஈசல், அது தமிழ் இ. இது இங்கிலீஷ் இ. இங்கிலீஷ் ஈக்கு எலிஃபண்ட். வாயில் வைக்காத. தெரியாதே. தெரியும், நான் சொல்லித்தரேன். அடுத்து அது இந்த இ கம்ப்ளீட் பண்ணு. அப்படி இல்லை சாமி. கரெக்டாக எழுது. வெரி குட் சொல்லு. வெரி குட். வெரி குட். இது ஈ மாதிரி இல்லை. ஈக்கு எதுக்கு 4 லைனு? 3 லைன் எழுதுனா பத்தாதா? அடுத்தது. ஆமாம், அடுத்தது எழுது. எப்படி போட்டிருக்காங்க? 4 லைன். இந்த லைனும் இந்த லைனும் போட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட். அப்படித்தான். அடுத்தது எழுதுங்க. இங்கே அதை முடிஞ்சு இல்லடா, இங்கே எழுதுடா தம்பி. அம்மா புள்ளி எங்கே வச்சு கொடுத்துருக்கேன்? இதுக்கு புள்ளியே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே டீச்சரு. இதில் சரி இந்த பென்சில் எழுது. இதில் இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அதில் தான் ஜாயின் பண்ணணும். இப்படி தான் அது மாதிரி தான் இவ்வளோ நேரம் எழுதணும். அதே மாதிரி எழுது. வெரி குட். அடுத்த லைன். ஈ. அடுத்தது. தண்ணி வேணுமா? இருக்கு குடி. நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். சூப்பர். வெரி குட். இதுவா? அது இல்லை, இங்கேயா? இல்லை உடையில சாமி. அது ஏதாவது 3 பொடிஞ்சிருக்கும். அப்படியே. வெரி குட். சரி பரவாயில்ல. வெரி குட். இது என்னது? இ ஃபார் எலிஃபண்ட். வெரி குட். அடுத்தது எழுதுங்க. E for tattoo. What is? சூப்பர். அடுத்தது. சாமி இங்கே பாரு, அதுக்கு தான் இந்த லைன் மேலேயே எழுது சாமி. இந்த லைன் கொடுத்துருக்காங்களா? அது மாதிரி அது மேலே எழுதி பழகிறதுக்கு தான் லைனே கொடுத்துருக்குறாங்க. மேலே லைன் எதுக்குண்டா லைனே கொடுத்துருக்காங்களா? ஆமாம். இதில் இவ்வளோ 2 லைனில் ஒரு இடத்துல வரக்கூடாது. நீட்டாக ஒரு லைனு, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன், அவ்வளோவே தான். இ சொல்லு. எழுது. கீழே. அப்புறம் இ. சூப்பர். அடுத்ததெல்லாம் 2 எழுதுனா இ முடிஞ்சு. சாமி அங்கே இல்லைப்பா.
கவனத்தை இங்கே வச்சு பார்த்து எழுதும்போது எழுதணும், படிக்கிறப்ப படிக்கணும், விளையாட போகும்போது முழு மூச்சை விளையாடணும். சரியா? சாப்பிடும்போது கவனம் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடணும். என்ன செய்கிறோமோ அந்த அதில் இருக்கணும் கவனம். இங்கே பாரு, இங்கே ஒரு புள்ளி. சரி, க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்து நீ வச்சாதான் இப்படி இருக்காது. இங்கே 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 ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அதுக்குத்தானே வச்சு கொடுத்துருக்குது. எங்கே போகுது? இவ்வளோ நேரம் எழுதணும் மாதிரியே உங்களுக்கு தெரியலையே. இல்லையே. அது நீ எடுத்து விளையாடுறதுக்கு வேணும்ட்டே இருக்காத. அப்புறம் இரேசர் தூக்கி வீசிடுவேன் நான். ஆமாம், காசு இல்லை அப்பாக்கிட்டையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை. நீ எழுது. இல்லை, என்கிட்ட காசு இருக்கு. என்ன காசு இருக்கு? 50 ரூபா. 50 ரூபா வச்சிருக்கியா? சரி, நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம். திருப்பி எழுது. இப்படி எழுதுனாதான் எழுதும். ஷார்ப் பண்ண இடத்துல எழுது. கீழே எழுதுடா. தெரியல. தெரியும், இங்கே பார்த்து எழுது. இப்போத்தானே சொன்னேன், இங்கே இருக்கு புள்ளி. மேலே சிவப்பு லைன்லேருந்து கீழே ப்ளூ லைன் வரைக்கும் தான் புள்ளி. ஒரு லைனு, 2 லைனு. நீ ஒரு போடுறி. முடிஞ்சுடி. சூப்பர். 4 சூப்பர். வெரி குட். 4 குட்டியா வந்துச்சு. பரவாயில்ல. வேணாம், பெருசா போட்டுக்கலாம். எப்படி? E for elephant. வெரி குட். போதும். ஐயோ, F இருக்கு. F. சொன்னாங்களா? F for இது மட்டும் இல்லைப்பா. அதுக்கப்புறம் இங்கே பாரு, எழுதணும். சொல்லியிருக்காங்கப்பா, ஹோம்ஒர்க் போட்டிருக்காங்க பாரு, டேட் போட்டிருக்காங்க பாரு. அதுக்கப்புறமா பாரு 1 2 3 எழுதணும். அதுக்கப்புறமா இந்த ஏபிசிடி ஆண்ட் வந்துட்டு மேட்ச் இப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம்ல, ஏன்னு. அது மாதிரி இங்கே வந்துட்டு பஸ்ஸுக்கு பி, இதுக்கு பலூனுக்கு பி, இதுக்கு வந்துட்டு பி, அப்படி மேட்ச் பண்ணணும். அது எஃப் வரைக்கும் மேட்ச் பண்ணணும். இப்போ தான் முடிச்சு எஃப் வந்திருக்கோம். அப்புறம் முடிச்சு 1 2 3 வரணும். அப்புறம் மேட்ச் பண்ணணும். சொல்லியிருக்காங்கப்பா. சரி நம்ம எஃப் மட்டும் முடிச்சுட்டு இன்டர்வல் விட்டுறலாம். சரியா? சரி. இன்டர்வல் விட்டுட்டு அப்புறமா வந்துட்டு கிளைமேக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியில் அதே மாதிரி தான். எஃப்பும் ஒரு லைன் போட்டு அதில் 3 கோடு வரைச்சோமா, அதில் 2 கோடு வரைச்சா மதி. வெரி குட். சச்சோ, இப்போ கரண்ட் வந்துச்சா, எழுதலாம். கரண்ட் வேற சதி பண்ணுது. ஆமால, கரண்ட் வேற சதி பண்ணுது. அப்பா அது அப்படி படுத்தினா பேஜ் கிழிஞ்சு போயிடும். எழுதும்போது படுக்காம தான் எழுதணும். எழுதுங்க. கிழியாது தங்கம். முதல்ல பேஜ் நீ படுத்து எழுதி கிழிச்சிட்ட பாரு. கிழிஞ்சு போச்சா? அதையே ஸ்டாப்லர் பண்ணி வைக்கணும். படுக்காம கவனமாக இங்கே கை வச்சு எழுது. எஃப். எஃப் ஃபார் நரி இல்லை, தமிழில் நரி. எஃப் ஃபார் ஃபாக்ஸ். பார்த்ததே இல்லையே. பார்த்துக்கலாம். என்னது? குள்ளநரி. டோரா புஜியில் வரும்ல குள்ளநரி, அந்த குள்ளநரி. நான் பார்க்கலையே. சரி, நான் காட்டுறேன். அடுத்த எழுது.
காட்டு காட்டுக்கு போய் காட்டு. ம் சரி. அப்பாவும் நீயும். ம் ம் அங்க நிறைய இருக்கும். கத்துட்டு இருக்கும். நம்ம கடிக்க செய்யாது. ஏதாச்சும் திருட வரும். அடுத்து எழுது. அந்த குள்ளரணி டோரா புஜ்ஜில பார்த்துருக்கேன். சரி நீ நாயம் படிக்காம எழுது. தண்ணி வேணுமா? சரி நான் போய் மோந்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் இந்த எஃப் எழுதி வச்சுட்டு